ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் இது அப்படின்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையிலிருந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. மாவட்ட நல்வாழ்வு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் அதை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 60,000 ரூபா. சரிங்களா? இன்னும் 1 இல்லை 2 இல்லை பல வேகன்சிஸ் இருக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9 வேகன்சிஸ் இருக்குது. அதில் ஃபார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், வேன் கிளீனர், எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஆக்ஸிலரி நர்ஸ், மிட்வைஃப், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேட்டா மேனேஜர் இப்படின்னு வேறு ரோலில் இருந்து சம்பளமும் ஏறக்குறைய பார்த்தோன்னா 60,000 இருந்து நமக்கு 14,000, 13,000, 15,000 வரைக்கும் இருக்குது. டிகிரி ஹோல்டரும் சரி இல்லை 8th பாஸாக இருந்தாலுமே சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களோட லைஃப்பில் மாற்றத்துக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்க. அதுவும் எத்தனை வேகன்சிஸை ஃபில் பண்ண போகிறாங்கன்னா 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்காட் மாவட்டத்துலேயும் சரி, அரக்கோணம் மாவட்டத்துலேருந்துமே ஃபீல்டிங் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 60,000 ரூபா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, அடுத்த வேலை என்ன அப்படின்னா, டேட்டா மேனேஜர், வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தாங்க இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது அது. ஓகேங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கணும், இல்லை பப்ளிக் ஹெல்த்தோ, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி ரிப்பேர் பண்ணுற ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியானவர்களுக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 23,000 ரூபா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது ஒப்பந்த கால அடிப்படையில் தாங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது. இதுவுமே ராணிப்பேட் மாவட்டத்தில் தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களா, கிராஜுவேட் டிகிரி வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜிங் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஃபார் ஹெல்த் ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12,000 ரூபா வருமானம் ஒரு மாதத்துக்கு. சரிங்களா? அடுத்தது ஆக்ஸிலரி நர்ஸ், மிட்வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நர்சிங் ரோலுங்க. ஸோ அரக்கோணம் மாவட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 14,000 ரூபா கொடுப்போம் மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குங்க. இதுக்கு அவங்க நிறைய ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. 9 வேகன்சிஸ் இருக்குங்க. டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிஎன்எம்மோ, பிஎஸ்சி நர்சிங்கோ, கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து இல்லை ப்ரைவேட் காலேஜஸ்லேருந்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னா மாதந்தோறும் ரூபாய் 18,000 ரூபா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு வேகன்சிக்கு 2 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த ரோலுக்கு நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதுங்க. பயாலஜியோ, பாட்னிலையோ, ஜுவாலஜிலையோ நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டா ஓகே அப்படின்ற. அதே மாதிரி 10th நிச்சயமாக நீங்கள் தமிழ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மேல் தான் இதுக்கு இந்த ஒரு ரோலுக்கு மேல் தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னா, வேன் கிளீனர் ரோலுங்க. இதுவுமே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தான் 8th பாஸ் ஆகியிருந்திருக்கணும், தமிழ் எழுத படுக்க நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 6,500 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னா, லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒரே ஒருத்தவங்களை ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 12th எக்ஸாம் எழுதியிருந்தாலே போதும். ஏதோ ஒரு மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 13,000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கடைசி ரோல் என்ன, ஃபார்மசிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு ரோல் அரக்கோணம் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபார்ம் முடிச்சிருந்துருக்கணும், இல்லை பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னா 15,000 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக 19 வேகன்சிஸ் இருக்குங்க.
விண்ணப்பத்தோட நீங்கள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்க. இருப்பிட சான்று, அதாவது உங்களோட ஆதார் அட்டை, உங்கள் சாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் என்ற மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த ஒரு சான்றிதழும் வேணும் அதர அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர ஆவணங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்றும் வேணும், மதிப்பெண் சான்றிதழும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் வேணும் அப்படின்லாம் முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்றது தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11 மாத காலத்தில் பணி ஒப்பந்தம் தான் அளிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிக்கா. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து 25ஆந்தேதி 4 ஓகேங்களா 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி, அதாவது 4வது மாதம் 25ஆந்தேதிக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லைப்பா அப்படின்னா நாங்கள் ராணிப்பேட்டை.nic.in அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் டீட்டெயில்ஸையும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.